ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சீனியர் செகண்டரி மாஸ் கம்யூனிகேஷனில் லெசன் நம்பர் 16 டெலிவிஷன் ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, நாம் எல்லாமே டெலிவிஷன் பார்த்துருக்கோம். டிவி டெய்லி பார்க்குறோம். அதில் நிறைய சேனல்ஸ் வருது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, எல்லாமே நம்ம பார்க்குறோம். அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடியும் போது அந்த ஒரு சில எழுத்துக்கள்லாம் வரும். யார் யார் நடித்தாங்க, யார் யார் ப்ரொடக்ஷன் டெக்னீஷியன்ஸு, இந்த எல்லா டீட்டெயில்ஸ், ஒரு கேமராமேனு, மியூசிக் அசிஸ்டண்ட்டு, மியூசிக் டைரக்டரு, எடிட்டரு, இதெல்லாமே வரும். பட் இது நாம் கவனிக்க மாட்டோம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டோம். ஆனால் நம்ம ஒரு ப்ரோக்ராம் முடியும் போது அது நம்ம என்டர்டெயின் பண்ணுது, நம்ம சந்தோஷமாக இருக்கும், ஒரு டைம் பாஸ் தான் இருக்குது. அந்த டைம் பாஸ் வரத்துக்கு பின்னாடி நிறைய பேர்த்தோட உழைப்பு அதில் இருக்குது. நிறைய கஷ்டங்களுக்கு நிறைய உழைப்பு இருக்குது. அதில் நிறைய மனுஷங்க வேலை செய்கிறாங்க. அதில் நிறைய மிஷின்ஸ்க்கு தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்டூடியோ தேவைப்படுது. அவுட்டோர்னாக்கா அவுட்டோரில் எடுக்கிற மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுக்குண்டான லைட்டிங்ஸு, நிறைய விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் நாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது, டெலிவிஷன் ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். 16.1 ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ். இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நிறைய மனுஷங்களும் நிறைய மிஷின்ஸும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷனில். அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, let us consider a situation in which you are expecting some guest for dinner. What preparation you will do? First of all, you need to decide the menu. Then you will arrange for all vegetables and such other ingredients required for the preparation of food items. You may have to go to the market for buying the ingredients. Now, after arranging for everything, you will start preparing the food. This again involves all the key ingredients to be mixed at the right time, at the right quantity. Once the food is prepared, comes the presentation stage, wherein you will put the various items prepared in different utensils, and after garnishing, they will be ready to serve on the dining table. So you have seen that there were 3 stages in making various food items. In stage 1, you arrange for everything required for preparing the food items. In stage 2, you actually prepare the food items, and in the third stage, you presented them on the dining table. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட் வராங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வராங்க, சரி அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அதுக்கு என்னென்ன மெனு, அதாவது என்னென்ன சமைக்கலாம், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு போடுவீங்க, டிசைட் பண்ணுவீங்க, முடிவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறி, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாமே நீங்கள் வாங்குவீங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு அது இதுன்ட்டு எல்லாமே நம்ம வாங்குவோம். வாங்கி முடிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி தேடி வாங்குவோம். வாங்கிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுவோம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு எது ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஷெட்யூல் போடுவோம். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது தேவையான மசாலாவது வெஜிடபிள்ஸ் ஆகுது ஏதாவது அதை எடுத்துப்போம். நம்ம அது ரைட்டான டைமில் ரைட்டான குவான்டிட்டியில் அளவில் நாம் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது, இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னாக்கா அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதாவது அது அழகாக நம்ம டைனிங் டேபிளில் வைக்கணும். எல்லாமே கலந்தெல்லாம் வைக்க முடியாது. ஸோ அதுக்காக தனித்தனி பாத்திரத்தில் காய் தனியாக, அதாவது பொரியல் தனியாக, சேலடு தனியாக, சாம்பார் தனியாக, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தனித்தனியாக நம்ம ஒரு யூட்டென்சில்ஸாக பாத்திரத்தில் போட்டு வைப்போம். இதெல்லாம் பண்ணி முடிச்சாட்டி கடைசியில் அது டைனிங் டேபிளில் நம்ம பரிமாறத்துக்கு ரெடியாக இருக்கும் அந்த சமைச்சது. இப்போ இந்த விஷயத்தில் சாதாரண ஒரு சமையல்னு நம்ம சொல்கிறோம். பட் அதுலேயே பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல நம்ம என்னென்ன மெனு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்குண்டான மெனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது டைனிங் டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணணும். இது சாப்பாடு விஷயத்துக்கே இந்த அளவுக்கு நம்ம மெனக்கிடும்போது கீழே நீங்கள் ஒரு சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட்டில் போய் நம்ம இப்போ காய்கறி வாங்குகிறோம், அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அது நம்ம டைனிங் டேபிளில் நீட்டாக ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் அமைச்சு வைக்கிறோம், அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சமையலில் இருக்கும்போது டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணாக்கா அதுக்கு எத்தனை மெனக்கடல் வேண்டியதாக இருக்குது, எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு இன்வால்வ் ஆகிருக்குன்னு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம்.
Now imagine you have produced a television program. In a similar manner as above, you will first arrange everything required for the program production. In the second stage, you will actually carry the production process, and thirdly, you will polish the products for the final presentation on television. Thus, we can divide the entire production process into three major stages. ஸோ இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா முதல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஆக்சுவலாக அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவைங்கிறது நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். அடுத்தது இந்த மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரோக்ராம் எடுத்து முடிச்சாட்டி என்ன தேவை, ஃபைனலாக ப்ரெசன்டேஷன் டிவிக்கு என்னென்ன ரிலே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ரிலே பண்ண வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 3 வகையான ஸ்டேஜஸ் இருக்குது, மேஜர் ஸ்டேஜஸ். அது என்னென்னு பார்ப்போம். கீழே ஒரு பிக்சரில் பார்க்கலாம். தேர் ஆர் 3 stages ஆஃப் ப்ரோக்ராம். முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன், அப்புறம் ப்ரொடக்ஷன், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். Pre-production. This stage includes everything you do before entering the studio or reaching the shooting location. It involves idea generation, research scripting, discussion with all the crew members and talent actors, arranging equipments, video, audio, tapes, properties, costumes, sets, designing or location hunting, and booking of editing shift. The first thing to know about any and every production is what you want the program to look like, just like you need to know what you want to cook. This is the pre-production stage. You need a clear idea of what you want to make. Only then will you be able to make a good program, understandable by the audience. Once the idea is clear, the next stage is how to get from the idea to the television image. To translate an idea on screen effectively, you need a good and detailed script. In all, it involves planning everything in advance. This is very essential to get desired results. If you have all the raw ingredients ready in your kitchen, you can easily cook the food. Similarly, if you have worked well in the stage of program production, the other 2 stages become easy and workable. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ப்ரீ ப்ரொடக்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனோ இல்லை ஒரு ஸ்டூடியோக்குள்ளே என்ட்ரு ஆகும் போகும்போது அங்கே நிறைய ஐடியா ஜென்ரேட் முதல்ல உங்களுக்கு ஆயிருக்கணும். அதை பற்றி அந்த ஐடியாவில் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதிருக்கணும். அப்புறம் அது வந்து நீங்கள் உங்கள் அசிஸ்டன்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும், இல்லை டீம் மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். எத்தனை ஆக்டர் வேணும், எந்த ஆக்டர் வேணும்ட்டு எல்லாமே முடிவு பண்ணியிருக்கணும். அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், வீடியோ ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், டேப்ஸ் ஆகட்டும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், காஸ்டியூம்ஸ் எந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு போடணும், ரோலுக்கு போடணும், இந்த செட்டு எந்த மாதிரி டிசைனில் இருக்கணும், லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி இருக்கணும். அதாவது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும், ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் அது எந்த மாதிரி இருக்கணும், மக்களுக்கு எந்த மாதிரி அது தெரியணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கனாக்கா அது எந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் சமைக்கிறோம். அதே மாதிரி மக்கள் பார்க்கும்போது உங்களோட ப்ரோக்ராம் எந்த மாதிரி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் உங்களோட ப்ரோக்ராம், நீங்கள் காட்டுற ப்ரோக்ராம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ப்ரோக்ராமாக காட்டணும். அதோட மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். உங்களோட ஐடியா ரொம்ப கிளியராக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஐடியா வந்து டெலிவிஷனில் எப்படி காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அது கிளியராக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியராக இருந்துச்சுனாக்கா அடுத்த 2 ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிளானிங் பண்ணும்போது எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கணும்னாக்கா எப்படி நம்ம சமையல் பண்ணும்போது எல்லாமே அட்வான்ஸாக முடிவு பண்ணி வைக்கிறோம், வாங்கி வைக்கிறோம் எல்லா பொருட்களையும், அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் நீங்கள் டிவி ப்ரோக்ராம் எடுக்கும்போது எல்லா விஷயமும் நீங்கள் பிளானோட முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து வேலை செஞ்சுருந்தாக்கா அடுத்த 2 ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நிறைய விஷயத்த வந்து கசகசன்னு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. இது என்னென்னாக்கா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து ஐடியாஸு கிளியராக கிடைக்கிறதுக்கு இப்படி தான் எழுதி வைப்பாங்க ஸ்கிரிப்ட்ஸை. அதுலேருந்து தான் கரெக்டாக கடைசியில் எடுத்து எது தேவையோ அது மட்டும் வைப்பாங்க.
இது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்.